ஸோ கைஸ், நம்ம நியூ இன்டர் கான்டினென்டல் சாம்பியன் ஜெய் ஊசோ. ஸோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி ராவில் ஜெய் ஊசோ வந்து பிரான் பேக்கரை அவரோட 51 நாள் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன் ரெயினை தோக்கடிச்சு இன்றைக்கி நியூ இன்டர் கான்டினென்டல் சாம்பியன் ஆகிருக்காரு ஜெய் ஊசோ. இது வந்து பார்த்திங்கன்னா ஜெய் ஊசோட ஃபஸ்ட்டு சிங்கிள்ஸ் சாம்பியன்ஷிப் இன் WWE. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதமாகவே எப்போலேருந்து இந்த ஜெய் ஊசோ சிங்கிள் கம்படிட்டராக ஆனாங்களோ அப்போலேருந்து நிறையா ஃபேன்ஸ் வந்து அவர் அப்பா ரிக்கிஷி உட்பட நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜெய் ஊசோவை புஷ் பண்ணுங்கள், அவர் வந்து மெயின் எவென்ட்டு, அவர் தான் க்ரௌட் எல்லாமே அவர் பின்னாடி இருக்காங்க, கரெக்டான டைமு அவர் வந்து சாம்பியன் ஆகணும்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி மெயின் எவெண்ட் ஜெய் ஊசோ ஒரு சாம்பியன் ஆகிருக்கார். இது சரியான விஷயம். ஜெய் ஊசோ கரியருக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். டேக் டீமாக எனக்கு ரொம்ப பிடிச்ச டேக் டீம் வித் ஊசோஸ். ஸோ எனக்கு என்னென்னா ஜெய் ஊசோ வந்து ஒரு நல்ல ரெஸ்லராக கிடைக்கலாம் நான் சொல்ல மாட்டேன். பட் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்ல ஒரு கேரக்டர் இருக்குது, ஆடியன்ஸ் வந்து அவங்க பின்னாடி இருக்காங்க. ஸோ ஆனால் நான் ரொம்ப ஆளாக இருக்கேன். இந்த சாம்பியன்ஷிப் ரெயின் வந்து எவ்வளோ நாள் போகுது என்ன கேட்டிங்கன்னா கைஸ், ரொம்ப நாளாக போகக்கூடாது, கொஞ்சம் நாள் கொடுத்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அவர் திரும்பி அந்த பிளட் லைன் ஸ்டோரி முடியும் போது அப்போ ஜெய் ஊசோவை அங்கே கொண்டு வந்துட்டு அப்படியே முடிச்சிடணும். அப்புறம் திரும்பி இந்த ஊசோஸ் டேக் டீம் திரும்பி வரணும் தான் நான் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்க்குறேன். ஸோ அது ஒரு பக்கத்தில் இருக்கவும் பார்த்திங்கன்னா இன்னொரு நான் என்ன பேசணும் பார்த்தேன் ஷோவில் ப்ரொடக்ஷன் கைஸ். WWE ப்ரொடக்ஷன் வந்து வேறு லெவல். இந்த சினிமாங்கிறத வந்து நல்லா இன்கார்பரேட் பண்ணி சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. நமக்கு வந்து பார்த்தோம் ஸ்மாக் டவுனில் ரோமனுக்கும் நம்ம கோடிக்கும் இந்த செக்மெண்ட் நடந்துச்சு. பக்காவாக ஷூட்டிங் ப்ராப்பராக ஒரு டீசர் மாதிரி விட்டுருந்தாங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பிரான் ஸ்ட்ரோமனும் பிரான்சன் ரீடுக்கான ஃபியூட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சரியான ஒரு ப்ரோமோ பேக்கேஜ் விட்டுருந்தாங்க. 2 பேரும் அப்படியே பில்டிங்குள்ளே சண்டை போட்டுக்கிற மாதிரி அந்த மான்ஸ்டர் இதெல்லாம் வந்து சரியான ஒரு இது பில்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே WWE வந்து இந்த சினிமாவை இன்கார்பரேட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஸ்டோரி லைனில் ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணுறாங்க. இது வந்து ரொம்ப சூப்பராகவே ஒரு நல்ல ஒரு பார்க்கவே செம்மையாக இருக்குது இல்லையா, வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது. ஸோ இது ஒரு பக்கத்தில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இன்னொரு WWE நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வின்ஸ் மெக்மேன் அவரோட டாக்குமெண்ட்ரி வரப்போகுதுன்னு சொல்லி நான் ஆல்ரெடி சேனலில் சொல்லியிருந்தேன் இல்லையா, நெட்ஃப்ளிக்ஸில் செப்டம்பர் 25 வருது. ஸோ இன்றைக்கி வின்ஸ் மெக்மேன் வந்து என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு லெட்டர் அறிவிப்பு விட்ருக்காரு. என்னன்னா, இங்கே பாருங்கள், டாக்குமெண்ட்ரி நடந்ததெல்லாம் ஓகே தான், பட் சிலதெல்லாம் வந்து ஒரு ஓவராக இது பண்ணி சொல்லியிருக்காங்க, எல்லாமே உண்மை கிடையாது அது சொல்லி ஒரு குண்டத்துக்கு போட்டிருக்காரு வின்ஸ் மெக்மேன். அதாவது டாக்குமெண்ட்ரி எடுத்தவங்க வந்து அவங்களோட என்டர்டெயின்மெண்ட்காக கொஞ்சம் சிலதெல்லாம் வந்து ஃபுல்லாக சொல்லாமல் கொஞ்சம் மாற்றி சொல்லியிருக்காங்க. அதனால் இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து உண்மை கிடையாது. அதனால் என்னோடய ஃபேன்ஸான நீங்கள், அதாவது என்ன இவ்வளோ வருஷம் என்ன பார்த்துட்டு இருந்த நீங்கள் வந்து எல்லா கதைக்கும் 2 சைடு இருக்குது, அப்படின்னு மனசில் வச்சுக்கிட்டு இந்த கதையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு நெட்ஃப்ளிக்ஸில் மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டையை வச்சுருக்காரு நம்ம வின்ஸ் மெக்மேன்.